கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுப்பா நல்லவர், அவர் ஜீவனுள்ள தெய்வம், ஜீவிக்கிறவர். காலை வேளையிலேயே கலங்கி இருக்கிறீங்களா? இந்த நாளில் கண்ணீரோடு இருக்கிறீங்களா? என்ன செய்வதென்று தெரியாம இருக்கிறீங்களா? கலங்காதீங்க. கர்த்தர் ஒரு வழியை உங்களுக்கு காண்பிக்க போகிறார். அவர் கூட இருக்க போகிறார். அதிசயங்கள் நடக்க போகிறது. மறந்துடாதீங்க, அவர் செய்வார். பிறந்த நாளை காண்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். இந்த நாளுக்கான ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 1வது வசனம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்தில் இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. இந்த ஜீவார்த்தையின் தலைப்பு ஜெபத்திற்கு பதில் வரும். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துல ஜெபம் பண்றாரு பாருங்க. ஜெபம் பண்ணி முடித்த உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்குச்சு. அங்க இந்த எல்லா பலிகளையும் பட்சித்தது அந்த அக்கினி. அங்க கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பிட்டு. இதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? சாலமோனுக்கு ஜெபத்திற்கு பதில் வந்தது என்றுதான் அர்த்தம். சாலமோனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் என்றுதான் அர்த்தம். எலியா நாட்கள்ல கூட எலியா ஜெபிக்கும் போது பாருங்க, அந்த பலிபீடத்துல வைக்கப்பட்டிருந்த பலி மேல கர்த்தருடைய அக்கினி இறங்கி எல்லாத்தையும் பட்சித்து போட்டது. இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் சில வேளையில ஜெபிக்கிற ஒரு நபரா இருக்கலாம். உங்க ஜெபத்திற்கு பதில் வருகிறதா என்று ஒரு சந்தேகம் இருக்கலாம். இனி நீங்க பார்க்க போறீங்க, சில அடையாளங்கள் நடக்கும். அதாவது நீங்கள் ஜெபிக்கும் போது, ஜெபம் பண்ணி முடிக்கும் போது சில அடையாளங்களை பார்ப்பீங்க. உதாரணமா சில நன்மைகள் உடனே நடக்கிறத பார்ப்பீங்க. நீங்க ஒரு வியாதிஸ்தருக்காய் ஜெபிக்கிறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. அவங்களுக்கு வியாதி சுகமாகிறத நீங்க பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு அது ஒரு அடையாளம் தானே. நீங்க நம்புவீங்கல்ல, என் ஜெபத்தை கேட்டு ஒரு நோயாளியை குணமாக்கினார், அல்லது எங்க வீட்டில இருந்து ஒரு நோயாளியை குணமாக்கணும்னு சொல்லும்போது உங்களுக்கு நம்பிக்கை வருமா? வராதா? நிச்சயமா வரும். அதான் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறதுக்கு அடையாளமே அதுதான். பதில் கொடுக்கிறதுக்கு அடையாளம். கண்ணாட்களில பாருங்க, ஒரு சகோதரிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க. அந்த சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் அக்காவுக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எழும்பி உட்கார முடியலை, ஒன்றும் செய்ய முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அவங்க ஃபோன் நம்பரை அனுப்பி கொடுங்க, இல்லைன்னா அவங்கள்ட்ட ஃபோன் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி ஃபோனில் இயேசுவின் நாமத்தின் சகோதரிக்கு உடனே அற்புதம் நடக்கணும், ஆண்டவரே அவங்க சுகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஃபோனை வச்சுட்டேன். 2 நாள் தாண்டி ஃபோன் பண்ணி விசாரிச்சு எப்படி இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க எல்லாம். உடனே ஒரு சில நிமிஷத்துக்குள்ளே எங்கள் அக்கா எழுந்து உட்கார ஆரம்பித்தாங்க, கடமையில செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்ப நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்ப பாருங்க, அதுக்கு என்னன்னா, அப்ப நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு, ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறாங்கிற ஒரு அடையாளம். அதுதான் ஆண்டவர் செய்கிற ஒரு அடையாளம். உங்களுக்கு அப்படி அடையாளத்தை காண்பிக்க போறாரு. இனி உங்க ஜெபம் வீணா போவதில்லை. புரியுதா? நீங்க எதுக்காக ஜெபித்தாலும், என்ன காரியத்தை ஜெபித்தாலும் உடனே அடையாளத்தை பார்ப்பீங்க. சாலமோன் ஜெபித்த உடனே அக்கினி இறங்கி வந்ததை போல நீங்க அற்புதத்தை பார்க்க போறீங்க. நம்புவீங்களா? உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்கும்போது அதுல எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மேன்மை. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, சாலமோன் ஜெபித்த பொழுது பதில் வந்ததை போல, அடையாளம் கண்டதை போல நம்முடைய பிள்ளைகளும் இனி ஜெபிக்கும் போது அற்புதங்கள் உடனே நடக்கணும், அடையாளங்கள் நடக்கணும். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார், என் ஜெபத்திற்கு பதில் வருகிறது, என் ஜெபத்தினால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் என்று நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்தவும், இன்னும் அதனால் ஜெபத்தை அதிகப்படுத்தவும் நேர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் அனைவருக்காய் ஜெபிக்கிறேன். பாடுகள், நெருக்கம், உபத்திரவம், கண்ணீர், வேதனை, நிந்தனை, அவமானம், இப்படி இருக்கிற எல்லாரையும் விடுதலை ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நிரந்தர வேலை இல்லை, நிரந்தர வருமானம் இல்லை, அப்படி இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் அனுபவிக்கிற பாடுகள், நெருக்கங்கள், உபத்திரங்கள் எல்லாம் விலகட்டும். ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று யார் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை கிடைக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டு நன்றி. இந்த நாளில் ஒரு அற்புதம் கண்டிப்பாக அனைவருக்கும் நடக்கட்டும். ஏசப்பா, நீங்க செய்யுங்க. அப்படி செய்கிறீங்க. நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.